வணக்கம். நான் இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவ் பண்றதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். 2016ல் அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரோக்ராம்ல என் கூட பர்னி கூட ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தாரு. அண்ட் அந்த ஷோ வந்து அது ஒரு ஃபியூ வீக்ஸ் நடந்துச்சு. அதில் நான் ஒரு 1 or 2 வீக்ஸ் இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த 1 or 2 வீக்ஸில் நான் பரணி கூட நான் நிறைய பழகிருக்கேன். அண்ட் அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரோட மற்ற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா பட் ஒரு விஷயத்தை பற்றி நேற்று டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் பரணி இருந்தா வீட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம். எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு அவங்க அப்படி சொன்னது. பிகாஸ் பரணி என்ன இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுளா நடந்துப்பாரு. அவரோட ரெப்யூட்டேஷன் அப்படி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதனால அப்படி சொன்னாங்கன்னு சுத்தமா தெரியல. எதை வச்சு? ஏன்னா இது வரைக்கும் பரணி யாரை பத்தி பேசியிருந்தாலும் நல்ல விதமா தான் பேசியிருக்காரு. யாரை பத்தியும் கேவலமா பேசாம இல்ல அவரோட ரெஸ்பெக்டபிள் இல்ல ரெப்யூட்டேஷனை தரக்குறைவா பேசுற மாதிரி யாருமே அப்படி பண்ணல. அது பரணி அப்படி பண்ணவே இல்லை. ஸோ எதை வச்சு அவங்க அப்படி பேசினாங்க எனக்கு தெரியல. பட் நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் பண்றேன்னா, பரணி என்னோட ஃப்ரெண்டா இல்லையான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. பட் பரணி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் மை டியூட்டி டு டெல் ஆல் ஆஃப் யூ தட் அவர் ரொம்ப ஆக்சுவலா பெண்கள் விஷயத்துல இல்ல எப்படி ரெஸ்பெக்டபிளா நடந்துக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இப்போ ரோட்ல நடந்து போனா மற்றவங்க அவரை பத்தி என்ன நினைப்பாரு என்னால உணர முடியும். பிகாஸ் அப்படி அவரோட ரெப்யூட்டேஷனை ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாங்க. அண்ட் யாருமே அவரோட சப்போர்ட்டுக்கு வரல. சில பேர் நான் பெண்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இது இல்ல என்னோட பாதுகாப்பை நான் பாத்துக்கிறேன், அவர் பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாரு. யாரையாவது அப்படி ஒரு வீட்டுல 14 பேரை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் ஒருத்தனை பத்தி அவ்வளோ கேவலமா பேசினா இல்ல அவனை அப்படி தனி மனுஷனா ஒதுக்கிட்டா அப்போ யாருக்காவது கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாக்கும். அது எப்படி? அண்ட் அப்படி இருக்கும்போது யாராவது கொஞ்சம் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் வயப்புரி அண்ணா ட்ரை பண்ணாரு, ஓகே. பட் எனக்கு இதுல கொஞ்சம் கூட ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அவர் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம் தான். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சகிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் பெண்கள் விஷயத்துல அவர் ரொம்ப ரொம்ப சேஃப். அவர் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபிள். நான் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறேன் அது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணோம். ஐ ஃபீல் இட்ஸ் மை டியூட்டி. பிகாஸ் அவரோட பையனையோ அவரோட பொண்டாட்டியோ ரோட்ல நிறுத்தி அவரோட புருஷனை பத்தி இல்ல அவரோட அப்பனை பத்தி தப்பா பேசக்கூடாது, தப்பா நினைக்க கூடாது. அதான் என்னோட எண்ணம். பிகாஸ் ஒரு ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் எல்லாரும் முன்னாடி ஒரு பெரிய சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகிற ஷோல அவரோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆயிட்டா அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ரெப்யூட்டேஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறவங்க நான் சொல்றேன், ப்ளீஸ் நான் சொல்றது நீங்க நம்புனீங்கன்னா சந்தோஷம். ஹி இஸ் அ வெரி ஆனஸ்ட், வெரி ரெஸ்பெக்டபிள் மேன். மற்ற விஷயத்துல நானும் அவரை கிண்டல் பண்ணிருக்கேன். அவர் இப்படி அப்படி அப்படின்னு இட்ஸ் ஆல் தேர். அது தப்புன்னு சொல்லல. அவருக்கு கிண்டல் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் இப்படி பெண்கள் விஷயத்துல அவர் இருந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ரொம்ப 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 பெரிய தவறு. அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, 4 செவத்துக்குள்ள ஜஸ்ட் 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா ஓகே. பட் மொத்த தமிழ்நாடு பாக்குது, மொத்த உலகமே தமிழர்கள் எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பட் ஐ வாண்ட் டு
என்ன சொல்றது, அவரோட ரெப்யூட்டேஷன் அவ்வளோ 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 இதாக ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் பரணி இஸ் இன்னசென்ட். பரணி இந்த மன வளைச்சலால் சீக்கிரம் வெளியே வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் பரணி. காட் பிளெஸ் யூ.